பிரான்சில் கடந்த 2024 ஜூலை மாதம் முதல் 2025 மார்ச் மாதம் வரையான காலப்பகுதியில் சமூக பாதுகாப்பு முகமை நிறுவனத்தை ஏமாற்றி சுமார் 17 மில்லியன் யூரோக்கள் வரை மிகப்பெரிய அளவில் நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் மோசடி கும்பல் போலி தற்காலிக வேலைவாய்ப்பு முகமைகளை தொடங்கி நிறுவனங்களின் பணியாளர்களை தங்களது நிறுவனத்திற்கு மாற்றிக்கொள்ள முன் வந்துள்ளது. இவ்வாறு மாற்றப்பட்ட ஊழியர்கள் வழக்கம் போல தங்களுடைய பழைய இடங்களிலேயே தொடர்ந்து வேலை பார்த்தனர். அவர்களுக்கு சம்பள சீட்டுகளும் முறையாக வழங்கப்பட்டன. ஆனால் இந்த போலி முகமைகள் மூலம் குறித்த நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டிய சமூக பாதுகாப்பு மற்றும் ஓய்வூதிய நிதி எக்ஸையும் இந்த கும்பல் செலுத்தாமலே மாற்றியுள்ளது. சுமார் 22 போலி நிறுவனங்கள் மூலம் அரங்கேறிய இந்த மோசடியில் 2000க்கும் மேற்பட்ட ஊழியர்களின் பெயர்கள் சமூக பாதுகாப்பு மற்றும் வேலையின்மை காப்பீட்டில் பதிவு செய்யப்படாமல் போயுள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கட்டுமான மற்றும் உணவகத்துறையை சேர்ந்த ஒரு ஊழியர் தனக்கு குடும்ப உதவி நிதியம் கிடைக்கவில்லை என்று முறைப்பாடு அளித்ததை அடுத்து இந்த மாபெரும் மோசடி வெளிச்சத்திற்கு வந்தது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து பிரான்சின் பல்வேறு பகுதிகளில் கடந்த ஜனவரி 27ஆம் தேதியன்று அதிரடியாக சோதனை நடத்தப்பட்டு 7 பேர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் வாய்ப்பும் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.